வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸில் டே 4. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10 lakh அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு காரை பை பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் காரை பை பண்ணிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து கார் ஓட்ட டைம் இருக்குது, எனக்கு வந்து கார் ஓட்ட தெரியும் அப்படின்றதால ஸோ என்னுடைய ரிஸ்க்கை நானே வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. செகண்ட் சினரியோ வந்து என்ன அப்படின்னா, நான் கார் வந்து 10 lakh இன்வெஸ்ட் பண்ணி நான் காரை பை பண்ணியாச்சு. பட் எனக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது, எனக்கு வந்து கார் ஓட்ட டைம் இல்லை அப்படின்றதால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டிரைவிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஹையர் பண்ணி என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ரிஸ்க்கை வந்து நான் குறைச்சிக்கிறேன். ஸோ இதையே நம்ம அப்படியே வந்து ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்து ஷேர்ஸை பை பண்ண போகிறோம் கம்பெனிஸில். பட் எனக்கு வந்து நாலேஜ் இருக்குது, எனக்கு டைம் இருக்குது அப்படின்றதால நான் டைரெக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகி என்னுடைய ரிஸ்க்கை நானே எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து அனதர் செட் ஆஃப் பர்சன் வந்துட்டு எனக்கு வந்து டைம் இல்லை, பட் ஆனால் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு வந்து எனஃப் நாலேஜ் இல்லை அப்படின்றவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அந்த மணியை ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு எல்லாமே ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ ரிஸ்க்கு கம்மி. ஸோ இதுதான் வந்து மேஜரான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.